அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பில் இருக்க சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். துன்னார் என்பதன் சரியான பொருள் என்ன? துன்னார் என்பதன் சரியான பொருள் பகைவர். தார் என்ற சொல்லின் பொருள் என்ன? தார் என்ற சொல்லின் பொருள் மாலை. நிறை என்னும் சொல்லின் பொருள் என்ன? நிறை என்னும் சொல்லின் பொருள் வரிசை. அடுத்தது காய் சினம் என்ற சொல்லின் பொருள் என்ன? காய் சினம் என்ற சொல்லின் பொருள் மிகுந்த கோபம். வன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? வன்மை என்ற சொல்லின் பொருள் கொடை. திண்மை என்பதன் பொருள் என்ன? திண்மை என்பதன் பொருள் உறுதி. ஒண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? உண்மை. ஈண்டு என்பதன் பொருள் என்ன? ஈண்டு என்பதன் பொருள் இங்கே இவ்விடத்தில். மாதவம் இச்சொல்லின் பொருள் என்ன? மாதவம் இந்த சொல்லோட பொருள் என்ன? பெரியதவம். மஞ்சை என்பதன் சொல் எதனை குறிக்கும்? மஞ்சை என்ற சொல் எதனை குறிக்கும்? மயில குறிக்கும். கொண்டல் என்பது எதனை குறிக்கும் சொல்? கொண்டல் என்பது எதனை குறிக்கும் சொல்லுனா மேகத்தை குறிக்கும். ஆயம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆயம் என்ற சொல்லின் பொருள் சுற்றம் அல்லது தோழியர் கூட்டம். புணரி என்ற சொல்லின் பொருள் என்ன? புணரி என்ற சொல்லின் பொருள் கடல். கயவாய் என்பதன் பொருள் என்ன? கயவாய் என்பதன் பொருள் நதியின் வாய். வெர்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? வெர்பு என்ற சொல்லின் பொருள் மலை. அயர்வு என்பதன் பொருள் என்ன? அயர்வு என்பதன் பொருள் சோர்வு. நவிற்றல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நவிற்றல் என்ற சொல்லின் பொருள் சொல்லுதல். இளம்பாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? இளம்பாடு என்ற லம்பாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? வறுமை. வல்லை என்ற சொல்லின் பொருள் என்ன? வல்லை என்ற சொல்லின் பொருள் விரைவாக. யானர் என்ற சொல்லின் பொருள் என்ன? யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய். அடிசில் என்ற சொல்லின் பொருள் என்ன? அடிசில் என்ற சொல்லின் பொருள் என்ன? சோறு அல்லது உணவு. தூசு என்பதன் பொருள் யாது? தூசு என்பதன் பொருள் பட்டு அல்லது ஆடை. துகிர் என்பதன் பொருள் என்ன? துகிர் என்பதன் பொருள் பவளம். வெறுவாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? வெறுவாமை என்ற சொல்லின் பொருள் அஞ்சாமை. அமயம் என்பதன் பொருள் என்ன? அமயம் என்பதன் பொருள் தகுந்த சமயம் அல்லது நேரம். மரம் என்பதன் பொருள் என்ன? மரம் என்பதன் பொருள் வீரம். வெர்பு என்பது எதனை தன்னுள் கொண்டது? வெர்பு என்பது எதனை தன்னுள் கொண்டது? மலை. தூறு என்ற சொல்லின் பொருள் என்ன? தூறு என்ற சொல்லின் பொருள் புதர். தமர் என்ற சொல்லின் பொருள் என்ன? தமர் என்ற சொல்லின் பொருள் உறவினர். ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி என்பதன் பொருள் இடம். துவ்வா என்ற சொல்லின் பொருள் என்ன? துவ்வா என்ற சொல்லின் பொருள் நுகரால அல்லது அனுபவிக்காத. நளி என்ற சொல்லின் பொருள் யாது? நளி என்ற சொல்லின் பொருள் பெருமை அல்லது குளிர்ச்சி. மருங்கு என்ற சொல்லின் பொருள் என்ன? மருங்கு என்ற சொல்லின் பொருள் பக்கம் அல்லது இடுப்பு. கங்குல் என்ற சொல்லின் பொருள் என்ன? கங்குல் என்ற சொல்லின் பொருள் இரவு. வையின் என்ற சொல்லின் பொருள் என்ன? வையின் என்ற சொல்லின் பொருள் இடம். வெறியி என்ற சொல்லின் பொருள் என்ன? வெறியி என்ற சொல்லின் பொருள் அஞ்சி. கொழுனன் என்ற சொல்லின் பொருள் யாது? கொழுனன் என்ற சொல்லின் பொருள் கணவன். கெழுமிய என்ற சொல்லின் பொருள் என்ன? கெழுமிய என்ற சொல்லின் பொருள் பொருந்திய அல்லது நெருங்கிய. செவ்வி என்ற சொல்லின் பொருள் என்ன? செவ்வி என்ற சொல்லின் பொருள் பருவம் அல்லது அழகான நிலை. தருக்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தருக்கம் என்ற சொல்லின் பொருள் வாதம். வழு என்ற சொல்லின் பொருள் என்ன? வழு என்ற சொல்லின் பொருள் தவறு அல்லது குற்றம். பரிவு என்ற சொல்லின் பொருள் என்ன? பரிவு என்ற சொல்லின் பொருள் அன்பு அல்லது இரக்கம். பயில்வு என்ற சொல்லின் பொருள் என்ன? பயில்வு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? பயிற்சி அல்லது கற்றல். சிந்து என்பது எதனை குறிக்கும்? சிந்து என்பது எதனை குறிக்கும்? ஒரு வகை இசைப்பாடல்.
தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. மாதவம் என்பதில் மா என்பதன் பொருள் என்ன? மிகுந்த அல்லது பெரிய. புரை என்ற சொல்லின் பொருள் என்ன? புரை என்ற சொல்லின் பொருள் குற்றம் அல்லது குறை. ஓமை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஓமை என்ற சொல்லின் பொருள் மகிழ்ச்சி. வெர்பன் என்று அழைக்கப்படுபவர் யார்? வெர்பன் என்று அழைக்கப்படுபவர் மலை நிலத்தோட தலைவனை தான் வெர்பன் அப்படின்னு அழைப்பாங்க. வெர்புன்னா மலை, அதனால் வெர்பன் அப்படின்னா அந்த மலையோட தலைவன். இதோட இந்த வீடியோ பதிவை முடிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.